Hi friends, welcome to Reena Story Town. ஸோ 5 days டூரில் லாஸ்ட் டேயோட vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பெங்களூரில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ஜாலிவுட். அங்கே தான் இந்த vlog ஃபுல்லாக எடுத்தது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சித்தி வீட்டிலேயே முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே தான் ஜாலிவுட் கிளம்புனோம். ஒரு ஒரு 45 மினிட்ஸில் அங்கே ஜாலிவுட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு தான். ஸோ 11 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான் ஜாலிவுட்டோட டைமிங்ஸே. இப்போ டிக்கெட் வைஸ் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து 749 போட்டிருப்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்து நமக்கு 1000 rupees வந்துடும். அடல்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1200 வந்துடுது. சீனியர் சிட்டிசன்லாம் இங்கே ரொம்ப விளையாட போகிறதில்ல, அதனால் அவங்களுக்குமே வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்தே ஒரு 900 rupees வந்துடும். இவ்வளோ செலவு பண்ணி ஜாலிவுட்டுக்கு போகிறோம், ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். உள்ளே போனோடனே நம்ம வந்து வேறு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். ஸோ பெங்களூர் வந்து டூர் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜாலிவுட்டுக்கும் போயிட்டு வந்துடுங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்றதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பேக்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்னு போட்டிருக்க இடம் தான் வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போனோன்னா இங்கே வந்து அந்த ஜாலிவுட்டோட அந்த டேக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரிஸ்ட்டில் கட்டி விட்ருவாங்க. ஸோ அதோடையே தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்கெல்லாம் பார்த்தா வேறு வேர்ல்டுக்கு, வேறு கண்ட்ரிக்கே போன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா மூவி வால்னு வச்சுருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கையிலே வந்து பெயிண்ட் பண்ணி ஆர்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட மைண்டே வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூனும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. டால்வின், பாப்பா, அவங்க அப்பா 3 பேருக்குமே வந்து மார்வெல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே தான் அந்த சைடே தான் அவங்க வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மூவி வால்லாம் தாண்டி அப்படியே உள்ளே போனோன்னா ஒரு ட்ரீ ஃபுல்லாக அப்படியே கேண்டீஸாக வச்சுருந்தாங்க பாருங்களேன். பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கேண்டி ட்ரீயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளே டோப்பியா இருக்குது. உள்ளே போனோன்னா கிட்ஸ்லாம் வந்து சூப்பராக விளையாட வைக்கலாம். நிறைய கேண்டீஸ்லாம் வேறு உள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கேண்டீஸ் பார்க்குறதுக்குலாம் டைம் இல்லை. இங்கே ஃபுல்லாக நல்லா விளையாடுறதுக்கு தான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இல்லைன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு வரும்போது தான் 2 பேரும் வந்து பயங்கர ஜாலியாக ஒரு இடத்த கூட விடாமல் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நமக்கே வந்து உள்ளே போய் நல்லா நம்மளும் விளையாடணும் போல தான் ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளெல்லாம் வந்து உள்ளே விட மாட்டாங்க. இந்த பிளேட்டோப்பியாவோட லெஃப்ட் சைடு நம்ம போனோன்னா நிறைய கேண்டீஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம வந்து குழந்தைங்கலாம் நாஸ்டியாக நீக்கி விளையாடு இந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல வர மாதிரி சாக்லேட்ஸு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீமுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ரேட்டு. இதே சாஃப்ட் டாய்ஸ் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள்லையும் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கில் இருக்கிறதோட பாதி ரேட்டு தான். கேண்டீஸ்லாம் ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நமக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே பிளேட்டோப்பியாவில் இருந்தோன்னா நம்மளால் வந்து டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லா ஜாலியாக பேசுவாங்க. பிள்ளைங்களும் நல்லா சூப்பராக இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த மூவி வால்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து அவங்க எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜில் உள்ள ஆக்டர்ஸோட இதுவும் வந்து போட்டிருந்தாங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அப்புறம் ஹாலிவுட், பாலிவுட்டு, கோலிவுட், டோலிவுட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மூவிஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மூவி வால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா நமக்கு வந்து போ அண்ட் ஆரோ வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கல்டா பெல்ட்டு யூஸ் பண்ணி இங்கே இந்த பாலை த்ரோ பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து நமக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களாம். இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து பே பண்ணி தான் விளாடணும். இங்கேருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து அப்படியே பார்த்தோன்னா ஏதோ ஒரு பெரிய கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எந்த கண்ட்ரியோட லுக்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து செமையான பிளேஸு.
எப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் நச்சுன்னு உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி பொம்மைங்க மாதிரி 2 பொம்மைங்க தூண பிடிச்சி நிற்கிது பாருங்களேன். இந்த ஏரியாவில் வந்து ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே கலக்கண்டமும் மணிமார்பிலே மயில் மேலே அது கீறுதே யாழாக வாழ் மாறுதே அகநக அகநக முகநகையே ஓ முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே ஓ தருநக தருநக மருநகையே யாரது யாரது புன்னகையே கோர்ப்பது. ஸோ இப்போ வந்து நம்ம மேஸ் ரன்னருக்குள்ளே போகிறோம். ஸோ உள்ளே வந்து எங்கே போகிறோம், எப்படி வரப்போகிறோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த வேக்ஸ் மியூசியம்லேயே வந்து ஒரு மேஸ் ரன்னர் வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா சும்மா அந்த எல்இடி லைட்ஸ்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அது அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் எப்படி உள்ளே போனேனோ என்ட்ரியில் போனேன்னா என்ட்ரிலேயே வந்துட்டேன், எக்ஸிட்டில் வராமல். இந்த ஜோனுமே வந்து எங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து வந்து மெதுவாக கிளம்புனோம். கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பசி வந்துருச்சு. ஸோ அப்படியே மெதுவாக வைண்ட் அப் பண்ணி ஒருத்தராக கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். மோட்டிவேஷனலாக கூட இருக்கும். இங்கே வந்தோன்னா எல்லா லொக்கேஷன்லேயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஸோ நமக்கு அதுலேயே வந்து பாதி டைம் போயிடும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து ராயல் கிச்சன்ஸ். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா பஃபேல நம்ம சாப்பிட்ணுன்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். இல்லை நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம தனியாக வச்சு ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அங்கே போய் சாப்பிட்றதுனா வந்து அதுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நேராக பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ராயல் கிச்சன்ஸ். இங்கே வந்து பஃபே தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து அடல்ட்டுக்கு சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து 449 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 349 வந்து கிட்ஸுக்கு. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து இவ்வளோக்கெல்லாம் வந்து பஃபேல கொடுத்தாலுமே வந்து சாப்பிட போகிறதில்ல. ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அளவாக வாங்கி அளவாக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. நிறையா டிஷ் வந்து ஆர்டர் பண்ணோம். நான் வந்து சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. டேனியல் வந்து ரொம்ப சூப்பராக தயிர் சாதம் ஆர்டர் பண்ணிட்டாப்புல. அங்கிள் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. அதில் வந்து எது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தயிர் சாதம் தான். இந்த வீடியோவில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. ப்ரைஸும் இருக்கும்.
சைனீஸ் ஃபுட் வந்து வாங்கிட்டு சரி ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இல்லை. எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சிருந்தது வந்து இந்த குலாப் ஜாமுன் தான். தயிர் சாதம், பிரியாணி, மீல்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு டீசெண்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து தயிர் சாதம் சூஸ் பண்ணுறது தான். ஸோ எப்போதுமே நமக்கு கம்ஃபர்ட்டான ஃபுட்டுனா அது தயிர் சாதம் தான். ஸோ அதை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது தான் ஹாண்டட் ஹவுஸ் பார்த்தோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இப்போ வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா லாஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ லாஸ்ட் வேர்ல்டில் ஃபுல்லாகவே டைனோசரஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரெயினில் வந்து அந்த ஜங்கிள் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிற மாதிரி தான். நேச்சுரலான சவுண்டில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பிரைட்ஸ் போட்டுடுறாங்க. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். கம கமரி மகரி சனிரி பம கம கமகரி சனிரி கம சனி சதனி மத கமரே கச நிச தனி ச நிச மாகக நிச பம மக சனி ச கமக தினி தம மக கமக கமரி கனிரி நிகரி மகரி ச பமத மணி தனி மத கமரே கச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. நல்லா தான் பேர் வச்சுருந்தாங்க லாஸ்ட் வேர்ல்டுன்னு. அந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்ததே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கேம்ஸ்குள்ளே போகலான்னு பார்த்தா இந்த சைடு நமக்கு வந்து ட்ரை கேம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா ஏரியா வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அங்கேருந்து வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க. அந்த ரொமான்சியா ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் காமிச்சேன் தெரியுமா? அந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து டாய்ஸு, கப்ஸு நிறையா திங்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். பங்கி ஜம்பிங் பெரியவங்களுக்கு மாதிரியே குட்டீஸ்க்கும் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பிலோ 5 இயர்ஸ் வந்து நிறையா ரைடில் வந்து ஏறவே விடலை. பாப்பாலாம் வந்து ஒரே அழுக. இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேம்லாம் வந்து பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டோன்னா ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரில. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிருச்சு. இந்த ரைடு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான், என் வீட்டுக்காரு, டேனி 3 பேர் மட்டும்தான் ஏறினோம். இந்த ரைட்லேயும் பாப்பா டால்வின் வருவேன்னு ஒரே இடம். பாப்பாலாம் அழுது கதறிடுச்சு. இந்த ரைடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுவே போயிடும். நீங்க தேவையில்லை போ. அது
அழுத்து அழுத்து அவ்வளோதான் அழுத்தா இன்னும் கொஞ்சம் கூட அழுதுதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்து வேகமாக அழுத்து இங்கே அழுத்து வேகமா போயிட்டேன் வேணா அங்கே பாரு Dalvin. That is fun. There will be a rope. உள்ள ஏறு மேலே வரைக்கும் ஏறு ஒன்றும் பிரச்சனை இல்லை கயிறு பிடிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் ஏறு 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 அந்த அங்கு கயிறு வச்சு சம்மளா இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ இந்த ரோப்பை பிடிச்சிக்கோ நல்லா பிடிச்சுக்கோ ரெண்டு கையில பிடிச்சுக்கோ அந்த கயிறை காலை எடுத்துல தொங்க அவ்வளவுதான் வாடா 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 மூணு மணிக்கு ஒரு ஷோ இருக்கு சீக்கிரம் வரியா போயிட்டோடா மனுஷனே இல்லை தெரியுமா கதற போறாங்க மேல போ கதற போறாங்க நான் ஒரு ஏலியன் and I'm just having fun being a money gun முன்னாடி டைட்டா போய் சொல்லுங்க இருந்து வந்தா think too much feel too little
खत्म बाय बाय टाटा गुड बाय गया காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் புரியணும்னு சொல்லியிருக்காங்க 70 seconds ஈஸி நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்பா டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு பில்டிங்குள்ளே வந்து நம்ம டைட்டானிக் ஷிப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே வந்து அந்த மினியேச்சர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டைட்டானிக் படம் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸும் ஜாக்கும் எங்கெங்கெல்லாம் லவ் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த ஃபைட் சீன்ஸு, அப்புறம் டான்ஸ் சீன்ஸ் இதெல்லாம் எங்கெங்கே வரும் அதெல்லாம் வந்து நேரில் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மோட்டார் ரூம், அப்புறம் வந்து கேப்டன் வந்து இருந்து பேசுகிறது, ஃபைனலாக வந்து கேப்டன் அந்த இன்னொரு மலையில் போய் மோதி ஐஸ்பர்கில் போய் மோதிடுவார்ல, அந்த டைம் வந்து அவருக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரியே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டு எஃபெக்ட்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. டைட்டானிக் படம் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த ரோஸ் வந்து அவங்க நியூடாக வந்து ட்ராயிங் பண்ணி வைப்பாங்கள்ல, அந்த இமேஜ்லாம் கூட இங்கே போர்ட்ரே பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போதே வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸும் கூட இருக்காங்க. நமக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ இந்த டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து நம்ம நைலான் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸ்விம் சூட்டுக்கு. மற்ற ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி நைலான் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே பக்கத்துலேயே வந்து ஷாப்பும் வச்சுருக்காங்க. நான் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு பார்த்தேன். டால்வினுக்கு வந்து ஒரு ப்ளூ டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் வாங்கினோம். அவனுக்கு வந்து 200 தான் ஆச்சு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து ஒரே இடம், நானும் வந்து அந்த பாரில் வந்து தொங்குவேன். அது வந்து எப்படின்னா டைமிங் வச்சுருப்பாங்க, இத்தனை செகண்ட்ஸ் நின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாய், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு 100 ருபீஸ் கொடுக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு டால்வின் தோத்துட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. பாப்பாவும் விழுந்துருச்சு. இன்னொரு 100 ரூபா மொய் வச்சுட்டு வந்தாச்சு. சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களைப் முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே
எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி ஃபைனலாக ஒரு சூப்பரான டான்ஸ் ஷோ போட்டிருந்தாங்க. அது வந்து ஸ்ட்ரீட் டான்ஸாக. இது வந்து 2 ஷோ நடக்குமா. ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே ஒரு 5:30 போல் இருக்கும், 5:36 இருக்கும். அந்த டைமில் ஒரு டான்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் அப்புறம் ஒரு டான்ஸ் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா 7 o'clock வந்து இந்த ஃபவுண்டைன் வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் வந்து நடக்கும். இது வந்து பிருந்தாவன் கார்டனை விட இந்த ஃபவுண்டைன் டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலிவுட்டோட தீம் சாங் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த சாங்ஸுமே வந்து எப்படின்னா லிரிக்கல் சாங் கிடையாது, மியூசிக்கோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு ரைடுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தனியாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ரைட்ஸ்லாம் ஒரு 2-3 தான் இருந்துச்சு, ரொம்ப கிடையாது. ஸோ நம்ம மொத்த பேக்கேஜ்லேயே இந்த ஜாலிவுட்டை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஜாலிவுட்டுக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் 5 days ட்ரிப்புக்கு. அதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உங்களுக்கு ஜாலிவுட் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்புறம் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபவுண்டைன் டான்ஸ் வந்து இன்னொரு 1 minute வந்து உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு சித்தி வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இயரில். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இந்த வருஷத்தை நல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எந்த பயமும் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனி வர நாட்கள்லையும் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட சுகத்தோட பலத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் இதை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் வந்து 4th January 2024. இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே. ஸோ என்னோடய பையனுக்கு எல்லாரோட விஷஸும் தேவை. கமெண்ட்ஸில் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே டால்வின் போட்டிங்கன்னா நான் அவனுக்கு காமிச்சிருவேன். அதே மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் அப்போ யார் யாருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பர்த்டேவோ அவங்களோட பேரும் வந்து ஃபைனலாக வாசிக்கப்படும். இதனால் உங்களோட பர்த்டே எப்போ அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு vlog ரெடி பண்ணும்போது உங்களோட நேம்ஸ்லாம் சொல்லி விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல vlogல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.